இன்றைய வேத வசனம் லூக்கா 8:3. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்கிலாந்து தேசத்தில் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவர்தான் C.T. ஸ்டட். அவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். தனது 18வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய தந்தையின் சொத்துக்கள் அந்த நாட்களிலே 2.5 கோடியாக இருந்தது. அவருடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய தொகை வந்தது. ஆனால் மிஷனரியாக செல்ல முடிவெடுத்த அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன் பங்கு சொத்துக்களை எல்லாம் மூடி பிரசங்கியார், ஜார்ஜ் முல்லர், வில்லியம் பூத் போன்ற ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். கொஞ்ச தொகையை தான் திருமணம் செய்ய போகிற பெண்ணுக்காக வைத்தார். அதை கேள்விப்பட்ட அந்த பெண் பிரிசில்லா அவரிடத்திலே அந்த பணத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடவே எல்லாவற்றையும் ஊழியங்களுக்கே கொடுத்து விட்டார். சீனா தேசத்துக்கு 10 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை சென்று நிறைவேற்றினார். இவர் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரராக இருந்தார். நிறைய பேரும் புகழும் அதிலே கிடைத்தது. இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காக, அவருடைய பரம ராஜ்யத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த தேவ மனிதர் அடிக்கடி சொன்ன ஒரு வாசகம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். ஆண்டவருக்காக செய்தது மாத்திரமே நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவருடன் இணைந்த அநேக பெண்களும் அவருக்கு ஊழியம் செய்தனர். அதிலும் மரியாள், யோவன்னாள், சூசன்னாள் போன்ற பெண்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தனர் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தரிடத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஆஸ்தியை ஆண்டவருக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கலாம் அல்லவா? இதன் மூலமாய் எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும்? உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, மிஷினரி தரிசனமுள்ள ஊழியங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை செலவழிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜப நேரத்தில் ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுக்கென்றே ஆஸ்திகளை சேர்த்து வைக்காதபடி உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக அதை செலவிட கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. தேவனுக்காய் செய்தது மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். இதை உணர்ந்தவர்களாய் நாங்களும் செயல்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு.
10 ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா பொன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா.